தலைப்புச் செய்திகள். ரமதான் 2026 UAE சாலைகளில் உச்சநேர போக்குவரத்து நெரிசல் குறித்து அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை. காசா போரில் மௌனம், 80க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கடும் கண்டனம். பெர்லினாலே திரைப்பட விழாவில் பரபரப்பு. ட்ரம்ப் அமைத்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு காசாவில் இஸ்ரேலின் கொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும், ஹமாஸ் கோரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ரமதான் 2026 UAE சாலைகளில் உச்சநேர போக்குவரத்து நெரிசல் குறித்து அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் முழுவதும் இன்று முதல் புனித ரமதான் மாதம் தொடங்கியுள்ளது. ரமதான் காலப்பகுதியில் வழக்கமான போக்குவரத்து நேரங்களில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலை நேரம் 2 மணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளதால் காலை போக்குவரத்து நெரிசல் நேரம் தற்போது 8:30 மணி முதல் 10:30 மணி வரை காணப்படுகிறது. துபாயில் உள்ள ஷேக் ஜயத் ரோடு மற்றும் அல்ஹைல் ரோடு பகுதிகளில் வாகன வேகம் கணிசமாக குறைகிறது. அதேபோல் ஷார்ஜா துபாய் இடையேயான எமிரேட்ஸ் ரோடு பகுதியிலும் அதிக நெரிசல் பதிவாகிறது. மாலை 5 மணி முதல் 7:15 மணி வரை, குறிப்பாக இஃப்தாருக்கு முன் 30 முதல் 45 நிமிடங்கள் நாளின் மிக அதிக நெரிசல் நேரமாகும். இந்த நேரத்தில் சாலைகளில் வாகனங்கள் ஒரே நேரத்தில் அதிகரிப்பதால் விபத்து அபாயமும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அல் இத்திஹாத் ரோடு, ஷேக் முகமது பின் ஜயத் ரோடு மற்றும் அபுதாபியில் உள்ள ஷேக் ஜயத் பிரிட்ஜ் பகுதிகள் முக்கிய நெரிசல் மையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இஃப்தாருக்கு பிறகு இரவு 8:30 மணி முதல் 11:30 மணி வரை மால்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் அருகே மீண்டும் போக்குவரத்து அதிகரிக்கும். துபாய் மால் மற்றும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் பகுதிகள் இதற்கான முக்கிய மையங்களாகும். மேலும் அதிகாலை 2:30 மணி முதல் 4:30 மணி வரை சஹர் நேரத்தில் உணவகங்கள் உள்ள பகுதிகளிலும் வாகனங்கள் அதிகமாக காணப்படும். ரோட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி மற்றும் அபுதாபி போலீஸ் வாகன ஓட்டிகள் கூடுதல் பயண நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடவும், அவசர ஓட்டத்தை தவிர்க்கவும், குறிப்பாக இஃப்தார் நேரத்தில் மிகுந்த கவனத்துடன் பயணம் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளனர். ரமதான் பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் மாதம். சாலைகளிலும் அதே ஒழுக்கத்தை கடைபிடிக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காசா போரில் மௌனம், 80க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கடும் கண்டனம். பெர்லினாலே திரைப்பட விழாவில் பரபரப்பு. உலகின் மிக முக்கியமான சர்வதேச திரைப்பட விழாக்களில் ஒன்றான பெர்லின் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது பெர்லினாலே, தற்போது கடும் சர்ச்சையின் மையமாகியுள்ளது. காசாவில் நடைபெறும் இஸ்ரேலின் போர் குறித்து விழா நிர்வாகம் தெளிவான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் 80க்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட கலைஞர்கள் திறந்த கடிதம் மூலம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகர்கள் டில்டா ஸ்வின்டன் மற்றும் ஜேவியர் பார்டம் உள்ளிட்ட பலர் கையெழுத்திட்டுள்ள அந்த கடிதத்தில் காசாவில் நடைபெறும் நடவடிக்கைகளை இனப்படுகொலை என தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும், பாலஸ்தீன மக்களின் உயிர் மற்றும் உரிமைகளுக்கு ஆதரவாக பெர்லினாலே அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டுக்கான விருது ஜூரி தலைவரான விம் வேண்டர்ஸ், திரைப்படம் அரசியலுக்கு எதிரானது, நாம் அரசியலிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என கூறியிருப்பது சர்ச்சையை அதிகரித்துள்ளது. திரைப்பட உலகம் அரசியல் மற்றும் மனித உரிமை விவகாரங்களில் மௌனம் காக்க முடியாது என்றும், கலை சமூக பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் ஜூரி உறுப்பினர்களின் கருத்துக்களை எதிர்த்து இந்த ஆண்டு பெர்லினாலே விழாவிலிருந்து விலகியுள்ளார். பிப்ரவரி 12 முதல் 22 வரை நடைபெறும் இந்த ஆண்டு பெர்லினாலே விழா தற்போது கலை உலகில் அரசியல் மற்றும் நெறிமுறை விவாதங்களை தூண்டியுள்ளது. கலை அரசியலிலிருந்து விலக வேண்டுமா அல்லது மனித உரிமை பிரச்சினைகளில் தெளிவாக பேச வேண்டுமா? இந்த கேள்வி தற்போது சர்வதேச சினிமா உலகில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. டொனால்டு ட்ரம்ப் அமைத்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு காசாவில் இஸ்ரேலின் கொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும், ஹமாஸ் கோரிக்கை. காசாவில் நடைபெற்று வரும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமைத்துள்ள போர்ட் ஆஃப் பீஸ் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா மேற்கொண்ட காசா சமாதான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு அக்டோபரில் அமலுக்கு வந்தது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் மீறல்கள் தொடர்கின்றன என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸ் பேச்சாளர் ஹாசம் காசிம் வெளியிட்ட வீடியோ அறிக்கையில் காசாவில் தாக்குதல், முற்றுகை மற்றும் பட்டினி நிலை இன்னும் முடிவடையவில்லை என்று தெரிவித்துள்ளார். காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி 2025 அக்டோபர் 10ஆம் தேதி சமாதான ஒப்பந்தம் தொடங்கியதிலிருந்து 600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1600க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையில் வாஷிங்டன் நகரில் வியாழக்கிழமை நடைபெறும் போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முதல் அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் காசா மேல்கட்டுமானம் மற்றும் 2ஆம் கட்ட சமாதான செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் காசா மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகையை முழுமையாக நீக்க வேண்டும், எல்லைச் சாவடிகள் திறக்கப்பட வேண்டும், மேலும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கொண்ட நிர்வாக குழு காசாவில் ஆட்சி பொறுப்பேற்று மேல்கட்டுமான பணிகளை தொடங்க அனுமதிக்க வேண்டும் என கோரியுள்ளது.
இந்நிலையில் அல் ஜசீரா தகவலின்படி காசா நகரின் துஃபா பகுதியில் இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாகவும் கான் யூனிஸ் பகுதியில் டாங்கிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரையில் மீன்பிடித்தவர்களை இஸ்ரேல் கடற்படை தடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்கு நுழைவதில் கடும் தடைகள் தொடர்கின்றன. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அவர்களின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் எகிப்திலிருந்து வரும் அவசர உதவிகள் 60% குறைவாகவே காசாவுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார். போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு இந்த ஆண்டு ஜனவரியில் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் காசா சமாதான ஒப்பந்தம் மற்றும் மீள்கட்டுமானத்தை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது பல்வேறு சர்வதேச பிரச்சினைகளையும் தீர்க்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் அமெரிக்கா ஐநா அமைப்பிற்கு மாற்றாக ஒரு புதிய சர்வதேச அமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. காசா நிலைமை தொடர்ந்து பதற்றமாகவே நீடித்து வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.